அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் லக்கண புள்ளிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டத்துக்குள்ள இருக்கிற 9 பாதங்களில் நன்மையை கொடுக்கக்கூடியது எது, தீமையை கொடுக்கக்கூடியது எது அப்படிங்கிற ஒரு ரகசியம். ரகசியம் என்பது இது ஒரு ஆராய்ச்சி. இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு தான். அப்ப மேச லக்கணத்துல 9 பாதங்கள் இருக்கு. அப்ப அந்த 9 பாதங்களில் அசுவதி நட்சத்திரம் 4 பாதங்களில் லக்கண புள்ளி விழுந்தால் நல்லா இருக்கும். பரணி நட்சத்திரம் 4 பாதங்களில் லக்கணங்கள் விழுந்தால் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி பரணி மேச லக்கணமாக இருந்து பரணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் ஏதாவது ஒரு பாதத்தில் ஆணாக இருந்தால் இப்படித்தான் விழுகணும். ஆணாக இருந்தால் என்ன சொல்றேன்னா 1, 3, பெண்ணாக இருந்தால் 2, 4 தான் நம்ம கான்செப்ட். அதுல லக்னப்புள்ளி விழுந்தால் அவர்களுடைய வாழ்க்கை பாதரவிலும் பங்கத்திலும் போய் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப அதுல கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல லக்கணம் விழுகலாம். அதே சமயத்துல ரிஷப லக்கணத்துல 3 கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் விழுகலாம். ரோகிணியில லக்கணம் விழக்கூடாது. ரோகிணியில லக்கண புள்ளி விழக்கூடாது. விழுந்தால் பாதிப்பை கொடுக்கிறது. மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் லக்கணம் விழுகலாம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்துல மிதுனத்துல மிருகசீரிடம் 3, 4ல விழுகலாம். திருவாதிரையில் 4 பாதங்களில் லக்கணங்கள் விழக்கூடாது. அதுக்கடுத்து என்ன சொன்னா புனர்பூசத்துல புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் விழுகலாம். எந்தவித பாதிப்பும் தெரியல. அதற்கு அடுத்து கடகத்துல புனர்பூசத்தில் விழுகலாம். 4ஆம் பாதத்துல பூசம் 4 பாதத்தில் விழக்கூடாது. பூசம் 4 பாதத்துல என்ன சொன்னா விழக்கூடாது. அதற்கு அடுத்து ஆயில்யம் 4 பாதத்தில் லக்கணம் விழுகலாம். ஆயில்யம் 4 பாதத்தில் லக்கணம் விழுகலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பிறப்போடைய தன்மை என்ன சொல்றான்னா கொஞ்சம் சேஃபான முறையில நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணி அதுக்கடுத்து கிரக நிலைகள் என்பது ஒண்ணு இருக்குது. கிரக நிலையில் ஒண்ணு இருக்குது. அந்த ஆரம்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த கருத்தை யார் ஒருவர் நீங்கள் என்ன சொன்னா ரிசர்ச் பண்ணி பாருங்க. நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்கன்னு பாருங்க. அதற்கு ஒரு நீங்க ரிசல்ட் சொல்லலாம். அதே சமயத்துல சிம்ம லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது மகம் 4 பாதத்தில் லக்கணம் விழக்கூடாது. பூரத்துல விழுகலாம். பூரத்துல 4 பாதத்தில் விழுகலாம். உத்தரம் 1ஆம் பாதத்தில் விழக்கூடாது. உத்தரம் 2ஆம் பாதத்தில் விழக்கூடாது. 3ஆம் பாதத்தில் விழக்கூடாது. 4ஆம் பாதத்தில் விழக்கூடாது. அஸ்தத்தில் விழுகலாம். அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களில் லக்கண புள்ளிகள் விழுகலாம். சித்திரை 1, 2, 3, 4 பாதத்தில் விழக்கூடாது. விழுந்தால் பாதிப்பு. அதற்கடுத்து சுவாதியில் லக்கண புள்ளி 4 புள்ளிகள் 4 பாதத்தில் புள்ளிகள் விழலாம். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா விசாகம் 1, 2, 3, 4 பாதத்தில் விழுந்தால் பெரிய போராட்டத்தில் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும். வளர்ந்து வர 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 நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா அதுல பெரிய கடைசி வரைக்கும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கடுத்து விருச்சிகத்துல அனுசம் 4 பாதங்களில் லக்கணம் புள்ளிகள் விழலாம். அதற்கடுத்து கேட்டை 4 பாதங்களில் லக்கணம் விழக்கூடாது. விழுந்தால் என்ன கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.
அதற்கடுத்து மூல நட்சத்திரம் வந்து என்ன சொல்றான்னா 4 பாதங்களில் லக்கணம் விழுகலாம். போராட நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் லக்கணம் விழக்கூடாது. உத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் வந்து விழுகலாம். திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்களில் லக்கண புள்ளி விழக்கூடாது. அவிட்டம் 1, 2, 3, 4 பாதங்களில் வந்து லக்கணம் விழுகலாம். சதயம் 1, 2, 3, 4 பாதங்களில் லக்கணம் விழக்கூடாது. பூரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களில் லக்கணம் விழலாம். உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களில் வந்து என்ன செய்யணும், லக்கணம் விழக்கூடாது. ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள் லக்கணம் விழலாம். இது நான் கண்டுபிடித்த ரகசியம். இதுல என்ன பிரச்சனை? இப்ப நானே எனக்கு அந்த விசாக நட்சத்திரம் வந்து 3ஆம் பாதம், விசாக நட்சத்திரம் லக்கண புள்ளி வந்து 3ஆம் பாதத்தில் வந்துச்சு. அடிப்படை பேசிக்ல இருந்து இன்று வரை வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு போராட்டம் இருக்கிறது. அதாவது வெற்றி பெற்று இருக்கிறோம் என்பது வந்து வேறு. வெற்றி பெற்று இருக்கிறோம், ஆனால் நிம்மதி என்று சொல்லக்கூடியது இல்லாத வெற்றி. என்ன காரணம்னா, காலச்சக்கரத்துல வந்து எப்பயுமே 8 வீடுகள் இருக்கு. அதுக்கு சூரியனுடைய வீடு ஒன்று கொடுத்துருக்கான், சந்திரனுடைய வீடு கொடுத்துருக்கான், செவ்வாயுடைய வீடு கொடுத்துருக்கான், புதனுடைய வீடு கொடுத்துருக்கான், குருவோடைய வீடு கொடுத்துருக்கான், சுக்கிரனுடைய வீடு கொடுத்துருக்கான், சனியோடைய வீடு கொடுத்துருக்கான், ராகுவுடைய வீடு கொடுத்துருக்கான். இதுல இந்த 4 கார்னர்ல தான் வந்து என்ன சொன்னாங்க, உங்களுடைய லக்கண புள்ளிகள் வந்து விழக்கூடாதுங்க. சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் வந்து லக்கண புள்ளிகள் விழக்கூடாது. புதனுடைய ஆதிபத்தியத்தில் லக்கண புள்ளிகள் விழக்கூடாது. புதனுடைய தோஷத்தில், சந்திரனுடைய தோஷத்தில் லக்கண புள்ளிகள் விழக்கூடாது. புதனுடைய தோஷத்தில் லக்கண புள்ளிகள் விழக்கூடாது. சுக்கிரனுடைய தோஷத்தில் உள்ள நட்சத்திரங்களில் லக்கண புள்ளிகள் விழக்கூடாது. அதற்கடுத்து ராகுவுடைய தோஷத்தில் உள்ள நட்சத்திரங்களில் லக்கண புள்ளிகள் விழுந்தால் இவர்கள் பெரிய போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் மீண்டு வந்து ஏதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் வந்து ஒரு வழியை கொடுத்து அவர்கள் முன்னேற வைத்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னேற, அப்படித்தான் நான்லாம் முன்னேறுவேன். என்னன்னு கண்டுபிடிச்ச பிறகுதான் தெரியுது. என்னன்னு கண்டுபிடிச்ச பிறகு ஏன் இன்னும் வந்து என்ன சொல்றான்னா வந்து காலை எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள அந்த 12 மணி நேரத்தில் ஒரு போராட்டம் இல்லாமல் இருக்காது. இது அந்த லக்கண புள்ளிகளுடைய இயல்பு நிலை. எப்பயுமே 4 கார்னர் வந்து ஆபத்தானது. 4 கார்னர் ஆபத்தானது. அது ஆபத்தான இதாகவே அவன் வந்து முன்னோர்களே சுட்டி காட்டிட்டாங்க. இது எங்கேயாவது இருக்குதா? இதுக்கு ஒரு சக்கரமே இருக்குது. இந்த சக்கரத்தை வந்து என்ன எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதி இருக்கிறது. அது தெரியாமல் வந்து என்ன சொன்னா, நம்ம வந்து லக்கண புள்ளிகள் எங்க விழுந்தா யோகம், அந்த மாதிரி உள்ள ஜாதகங்களை நாம் செக் பண்ணும்போது அவர்கள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் மேலே வந்திருக்கிறார்கள். தெய்வ அனுக்கிரகத்தால் ஏதோ ஒன்று, அவங்க குலதெய்வத்தோடைய அனுக்கிரகத்தால் ஏதாவது பாதிப்பிலிருந்து மீண்டு சக்சஸ் ஆகி வந்திருக்கிறார்கள். மற்ற பசுபதி 1, 2, 3, 4 பாதம், கார்த்திகை 1, 2, 3, 4 பாதம், அதற்கடுத்து என்ன சார் மிருகசீரிடம் 1, 2, 3, 4 பாதம், அதுக்கடுத்து புனர்பூசம் 1, 2, 3, 4 பாதம், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதம், பூரம் 1, 2, 3, 4 பாதம், அதுக்கடுத்து அஸ்தம் 1, 2, 3, 4 பாதம், அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து சுவாதி 1, 2, 3, 4 பாதம், அனுசம் 1, 2, 3, 4 பாதம், அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து மூலம் 1, 2, 3, 4 பாதம், உத்திராடம் 1, 2, 3, 4 பாதம், அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து அவிட்டம் 1, 2, 3, 4 பாதம், புரட்டாதி 1, 2, 3, 4 பாதம், ரேவதி 1, 2, 3, 4 பாதம். இதெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா பிறப்பால் என்ன செய்யுது, இயற்கை கொடுத்த ஒரு வரம் அப்படின்னா நல்லா இருக்காங்க, பிறப்பாலே நல்லா ஆயிட்டாங்க. நம்ம பிறப்பாலே வந்து என்ன சொல்றான்னா வந்து சரியில்லாமல் பிறந்து அதற்கடுத்து வந்து என்ன சொன்ன ஒரு ஆன்மீகம், ஒரு பக்தி, ஏதோ ஒரு வழி கிடைத்துத்தான் மற்ற லக்கணங்களில் வந்து என்ன சொல்றான்னா வந்து பரணி, அதற்கடுத்து ரோகிணி, அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான திருவாதிரை, அதற்கடுத்து பூசம், அதற்கடுத்து மகம், அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து உத்திரம் 1, 2, 3, 4 பாதம், உத்திரம் 1, 2, 3, 4 பாதம்,
அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களுக்கு விசாகம் 1 2 3 4 பாதம், சித்திரை 1 2 3 4 பாதம். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா கேட்டை 1 2 3 4 பாதம், பூராடம் 1 2 3 4 பாதம், திருவோணம் 1 2 3 4 பாதம், சதயம் 1 2 3 4 பாதம். அதற்கடுத்து உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம். இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இதில் 99% வந்து நான் சொல்லுவதில் தப்புவதற்கு வாய்ப்பே கிடையாது. இவர்கள் பிரச்சனைக்கு இந்த நான் சொன்ன லக்கணங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தேவையில்லாத அது விதி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லலாம்னா பெரிய யோகசாலிகளாக இருக்கிறார்களா, யோகத்தை அடைந்திருக்கிறார்களா அப்படின்னா யோகத்தை வந்து யோகத்தை தேடிக்கொண்டிருக்க. சோறு கிடைக்குது, ஏதோ ஒரு பொழப்புக்கு வழி கிடைக்காம இந்த உலகத்துல எதுவுமே போகாது. ஆனால் பெரிய வெற்றியை பெறவில்லை என்பது விதி. அந்த பெரிய வெற்றியை பெறவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்போது என்ன சொல்லணும்னா காலமெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ரெஸ்ட் இல்லாம உழைக்கிறது, காலமெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு வந்து என்ன சொல்லலாம்னா போராடி கொண்டிருப்பது, இந்த மாதிரி ஒரு அவல நிலைகளை வந்து அடைந்திருக்கிறார்கள். அவல நிலைகளை அடைந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச வந்து என்ன சொல்ற ஒரு மேச லக்கணம் பரணி நட்சத்திரம் வந்து 4ஆம் பாதத்துல போய், பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல போய் லக்கண புள்ளி இன்றும் போராடி கொண்டிருக்கிறது. ஒரு பையன் வந்து ஒரு ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. ஆனால் அங்க போய் வந்து லக்கண புள்ளி வந்து என்ன சொல்றான்னா ரோகிணியில உட்காந்துருச்சு, இன்னும் போராட்டம். இதே என்னுடைய வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் ரிலேஷன் அக்கா பையன் வந்து என்ன சார் ரிஷப லக்கணம், ரோகிணியில போய் லக்கண புள்ளி உட்காந்துருச்சு, இன்னும் போராட்டம். யார் சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறான், போராடி கொண்டிருக்கிறான். அப்ப இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி லக்கணங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது இவர்கள் அப்ப இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒண்ணுக்கே ஆகாதா? ஆகாது. அப்படிங்கிறத விட வந்து என்ன சொல்லலாம்னா பரணி, அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ரோகிணி, அதற்கடுத்து என்ன ரோகிணிக்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா திருவாதிரைக்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மகம், மகத்துக்கு அடுத்து என்ன சொல்ற உத்திரம், மகத்துக்கு அடுத்து உத்திரம், உத்திரத்துக்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து சித்திரை, விசாகம், அதற்கடுத்து கேட்டை, அதற்கடுத்து போராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி. இதெல்லாம் வந்து என்ன சொல்றா இரட்டித்த தன்மையுடைய நட்சத்திரங்கள். அது பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் கிடையாது. பரிச்சித்து பாருங்க. பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் மனிதனுக்கு வேணும். அந்த பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாத தன்மையில வந்து என்ன சொல்றான்னா இப்படி இணைத்திருக்கிற ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து இணைந்து கடவுள் வந்து கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு நல்ல அமைப்பில் வந்து இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தன்னை கெடுத்துக் கொள்கிறார்கள். தனக்கும் அறிவில்லை, அறிவு சொல்லுவதனை மதிப்பதில்லை, அறிவு சொல்லுவதனை மதிப்பதில்லை. ஒரு ஜாதகம் இப்போ ஒரு 3 மணிக்கு பார்க்குறேன், கார்த்திகை நட்சத்திரம் லக்கண புள்ளி போய் விழுந்தது என்ன சார் ரோகிணியில் போய் விழுந்திருக்கு, 30 வயசாச்சு, கல்யாணத்திற்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது, லவ் பண்ணிருச்சு. சரி, லவ் பண்ணதை வந்து இழுத்துட்டு ஓடுறதுக்குனால உனக்கு தைரியம் இருக்கான்னா அப்பா அம்மாவை போய் வந்து நீ கேட்டு முடிச்சு, நீ லவ் பண்ணது இந்த பொண்ணு, அப்பா அம்மாவை போய் வந்து அந்த பையன் வீட்டில் போய் நீங்க கேட்டு எனக்கு முடிச்சு வைங்க. இது என்னையா அர்த்தம்? நீ தானே லவ் பண்ண, யார் வந்து உன்னை லவ் பண்ண சொல்லல. அப்ப இந்த மாதிரி போகும்போது தாப்பந்தான் என்ன செய்வாங்க, ஒண்ணு அவன் கேட்டு வரணும், பொண்ணு கேட்டு, அவனும் பொண்ணு கேட்டு வர மாட்டான், பொண்ணு கேட்டு வரல. அப்படி கேட்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னா வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது கஷ்டம் வந்துதான். இப்படித்தான் வாழ்க்கை வந்து பெரும்பாலானவர்கள் ஓடிக்கொண்டிருக்க. இதுக்கு என்ன தீர்வு அப்படி என்பதை இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். நானே அந்த லிஸ்ட்ல சேர்ந்த ஆள் தான். ஏதோ உண்மையை சொல்ல, நானே அந்த லிஸ்ட்ல சேர்ந்த ஆள் தான்னா பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான், ஜோதிடம் படித்த பிறகுதான் எனக்கு வந்து பெரிய வெற்றி கிடைச்சது.
ஜோதிடம் படித்த பிறகுதான் வெற்றி கிடைச்சது. அதற்கு பிறகு என்ன சொல்றான்னா அதற்கு முன்னாடி 1998 எல்லாம் நம்மளுடைய அமைப்புல என்ன சொன்னான்னா 98 எல்லாம் பெரிய போராட்டம் தான். அப்ப பெரிய பாதரவுகளை நான் அனுபவிச்சிருக்கேன். ஜோதிடம் படித்த பிறகு என்ன சொன்னான்னா ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைச்சது. அது இறைவன் கொடுத்த வரம்னு வச்சுக்கலாம். இறைவன் கொடுத்த வரம். அப்ப இறைவன் கொடுத்த வரம். அப்ப அந்த இறைவன் கொடுத்த வரத்துக்கு என்ன செய்ய கடவுள் ஒரு மைனஸை படைத்திருந்தாலும், எனக்கெல்லாம் இளம் வயதுல அப்பா மரணம், அதற்கடுத்து ஒரு ஸ்டேஜில் கூட பிறந்த அக்கா மரணம், அந்த ஃபேமிலியை தூக்கி சுமந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதற்கு பிறகு எங்க குழந்தைகள் தலையெடுத்ததை படிக்க வச்சு நேட் பண்ணி, ஏன்னா எங்க குழந்தைகளை நான் சரி பண்ணக்கூடிய காலத்தில் கொஞ்சம் ஜோதிடம் படிச்சுட்டேன். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்பேஸ் பண்ணுவதற்கு எனக்கு மனதைரியம் இருக்கும். எல்லாத்தையுமே என்ன சொன்னேன்னா கரெக்டா சொல்லிடுவேன். இதுதான் நடக்கும், இப்படி நடந்துக்கிடுங்க. தேவையில்லாம போய் காலில் எதையும் சொல்லி நீங்க பண்ணிட்டீங்கன்னா ரிவோக் பண்றதுக்கு ஆள் கிடையாது. இது நடக்காது அப்படின்னு. அதனால இதை பரிசித்து பாருங்கள். இதற்கு ஒரு தீர்வு என்பது கண்டிப்பாக என்ன சொல்ற கண்டுபிடிச்சு வைத்திருக்கிறோம். அது காலம் உங்களுக்கு நீங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்து நம்மது இப்படி இருக்குது, இல்லை நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்லணும்னா அது உங்களுடைய கர்ம வினைகள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கடுத்து ஜாதகத்தை தான் பார்க்கணும். இது மேலோட்டமான ரிசல்ட் தான். இந்த ரிசல்ட் தப்பாகாதுங்கிறது என்னுடைய கணக்கு. அப்படி ஒருத்தர் அதை மீறி நல்லா இருந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் நீங்கள் பற்றிய ஒரு நீதி நெறிகளினால் நல்லா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.